ஹலோ எவ்ரிவன், மெரி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். ஏன் மக்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுறாங்க? இந்த கேள்வியை தான் உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு வைக்க விரும்புகிறேன். இதிலிருந்து இன்னும் நிறையா கேள்விகளை எழுப்பி உங்களுடைய சிந்தனையை தூண்டும்படியான ஒரு வீடியோ இது. இதில் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. ஆனால் கண்டிப்பாக நான் எழுப்புகிற இந்த கேள்விகள் உங்களுடைய சிந்தனையை தூண்டும். உங்களை கண்டிப்பாக நிறையா யோசிக்க வைக்கும். நீங்களே யோசித்து ஆராய்ஞ்சு கண்டிப்பாக பதிலை கண்டுபிடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ திரும்ப அந்த கேள்வியை சொல்கிறேன். ஏன் மக்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறார்கள்? கிறிஸ்மஸ்னாலே ஒரு கொண்டாட்டத்தின் காலமாக இருக்குது. நிறையா பாடி கொண்டாடுறாங்க, நிறையா கிஃப்ட்ஸ் ஷேர் பண்ணி கொண்டாடுறாங்க. பல விதத்தில் மக்கள் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிறாங்க. ஆனால் ஏன் இதை இவ்வளோ ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும்? என்ன இதில் ஸ்பெஷல் இருக்குது? என்ன இந்த இயேசுனுடைய பிறப்பில் என்ன ஸ்பெஷல்? இந்த இயேசுவினிடத்தில் என்ன ஸ்பெஷல்? அதான் இன்றைக்கு ஒரு கேள்வியை எழுப்பி உங்களை சிந்திக்க வைக்க வேணும்னு நான் விரும்புகிறேன் பாருங்கள். ஸோ இதை ஆரம்பிக்கிறதுக்கு சரித்திரபூர்வமான சில உண்மைகளை சொல்லி அதுலேருந்து என்னுடைய கேள்வியை இன்னும் ஆழமாக கொண்டு போக நான் விரும்புகிறேன். முதல் உண்மை, சரித்திர கால அட்டவணை. ஸோ ஹிஸ்டாரிக் கேலண்டர். சரித்திரபூர்வம் பார்த்தீங்கன்னா கால அட்டவணை எப்படி கணக்கிடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு, கிபி, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், அப்படி தான் பாருங்கள் வருஷங்கள் கணக்கில் கொள்ளப்படுது. இன்றைக்கி 2023 நம்ம சொல்லும் போது அது எப்படி சொல்கிறோம்? கிபி 2023. ஸோ கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின், அதுவே ஒரு பெரிய விஷயத்தை நம்ம இடத்துல சொல்லுது. கரெக்டாக? ஸோ கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பிறந்தார், அவர் பிறந்ததுக்கு முன்னாடி ஒரு காலம், அவருக்கு பிறந்ததுக்கு பின்னாடி ஒரு காலம்னு சொல்லி சரித்திரமே ரெண்டாக பிரிக்கப்பட்டது பாருங்கள். ஸோ இதை யோசிச்சு பாருங்கள். இயேசு ஒரு சாதாரண மனுஷனாக நம்மள் ஒருவரை போல் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து பிறகு ஒரு நாள் செத்து போயிட்டார் அவ்வளோதான்னா, அவருடைய பிறப்பு ஏன் இவ்வளோ ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுகிறது? எந்த அளவுக்கு ஒரு பெருசுனா அதை வச்சு சரித்திரத்தையே ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இது இன்றைக்கி நேற்று நடந்ததில்லை. கிமு, கிபினுங்கிறது இன்றைக்கி ஏதோ காலத்தை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி யூஸ் பண்ணுற ஒரு கேலண்டர் கிடையாது பாருங்கள். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஒரு பழக்கம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. பல நூற்றாண்டுகளாக மக்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட் பாருங்கள். ஸோ இதை தான் நீங்கள் யோசித்து பார்க்கணும் பாருங்கள். எங்கேயோ பெத்லஹேம்ங்கிற ஒரு சின்ன ஊரில், இஸ்ரேலுங்கிற ஒரு சின்ன நாட்டில் பிறந்த ஒருவருடைய பிறப்பு அவ்வளோ விசேஷமாக அதை உலகத்தில் எல்லாரும் ஒத்துக்கொண்டு உலகத்தினுடைய கால அட்டவணையே இதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணணும்னு எப்படி எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது? இதில் ஏதாவது உண்மை இருக்கா, இல்லை பொய்யா, கட்டுக்கதையா? யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் நீங்கள் நான் இங்கே யோசிக்க வேண்டிய காரியம். ஏன் இயேசுனுடைய பிறப்பு உலகத்தின் சரித்திரத்தையே ரெண்டாக பிரித்தது? அப்படி என்ன இதில் விசேஷம் இருக்குது? சரி, அடுத்த ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறது, இயேசுனுடைய பிறப்பு, இந்த கிறிஸ்மஸ், இதை இது இன்னைக்கு நேற்று நடக்கலை. கரெக்டாக? 200 வருஷம் முன்னாடி நடக்கலை, 300 வருஷம் முன்னாடி நடக்கலை, 1000 வருஷம் முன்னாடி நடக்கலை, 2000 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு காரியம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த யாரோ ஒருத்தருடைய ஒரு பிறப்பை இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ஏன் எல்லாரும் கொண்டாடணும்? இதுதான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணுமா? 2000 வருஷம் முன்னாடி பிறந்த ஒருவருடைய பிறப்பை இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக எல்லாரும் ஏன் கொண்டாடணும்? இயேசு ஒரு நல்ல ஒரு தலைவராக இருந்திருக்கலாம், அவர் ஒரு நல்ல போதகராக இருந்திருக்கலாம். சரி, அவர் ஒரு நல்ல போதகர், நல்ல ஒரு தலைவர் தான். ஒரு நல்ல தலைவராக இருந்தாலும் அவர் போனதுக்கப்புறம் அவர் பிறந்த நாளை சில வருஷங்கள் கொண்டாடலாம். கரெக்டாக? இன்றைக்கும் இறந்து போன தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அது சில வருஷங்களுக்கு தான், 20 வருஷம், 30 வருஷம், ஒருவேளை 100 வருஷம் அந்த தலைவரை ஞாபகம் வச்சு அவருடைய பிறந்த நாளை அவருடைய தொண்டர்கள் கொண்டாடலாம். ஆனால் 2000 வருஷம் தாண்டி ஒருத்தருடைய பிறப்பை எல்லாரும் ஞாபகம் வச்சு இன்னைக்கு வரைக்கும் உலகம் ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க பாருங்க. அப்போ இதில் ஏதாவது உண்மை இருக்கா? உண்மையிலே ஒருத்தர் அப்படி பிறந்தாரா? உண்மையிலே அவருடைய பிறப்பு நடந்ததா? அவர் வாழ்ந்ததில் உண்மையிலே ஏதோ ஒரு ஸ்பெஷல், ஏதோ ஒரு விசேஷம் இருக்கா? ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள்.
கடைசியாக இன்னொரு விஷயம், இயேசு உடைய பிறப்பு வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வந்து கொண்டாடப்படுகிறது. இஸ்ரேலுங்கிற அந்த சின்ன நாட்டில் மட்டும் இல்லை, பெத்லகேம்ங்கிற அந்த சின்ன ஊரில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக கொண்டாடப்படுகிறது. இன்னொரு காரியம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் பிறந்தவர், அந்த ஊரில் வாழ்ந்தவர், இந்த இஸ்ரேலுங்கிற அந்த நாட்டுக்குள்ளே தான் அவர் வாழ்ந்தார், அவர் தன்னுடைய வேலையை செய்தார். அப்படி இருக்கும்போது உலகம் ஃபுல்லாக அவருடைய புகழ் வந்து எப்படி பரவினது யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஊரில் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து ஏதோ செய்தவர், அவருடைய புகழ் எப்படி உலகம் ஃபுல்லாக இப்படி பரவ முடிஞ்சது? எப்படி இது நடந்தது? அன்னைக்கு வந்து இன்டர்நெட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனாலும் உலகம் ஃபுல்லாக அவருடைய புகழ் பரவிச்சு. உலகம் ஃபுல்லாக வந்து அவருடைய பிறப்பை இன்னைக்கு வரைக்கும் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே இதில் ஒரு உண்மை இருக்கா? அவருடைய பிறப்பு உண்மைதானா? அவருடைய பிறப்பில் ஏதோ விசேஷம் இருக்கா? இதன் அடிப்படையில், இந்த உண்மையின் அடிப்படையில் நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோவை நான் வந்து க்ளோஸ் பண்ணும்போது திரும்ப அதை சொல்கிறேன். இந்த சரித்திரபூர்வமான உண்மைகளின் அடிப்படையில் இயேசுடைய பிறப்பை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசுடைய பிறப்பு உண்மைதானா? இயேசுடைய பிறப்பில் ஏதோ விசேஷம் இருக்கா? இயேசுவினிடத்தில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கா? இதுதான் வந்து இன்றைக்கி நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். யோசிச்சு பாருங்கள். வர நாட்கள் அதை பற்றி இன்னும் நல்லா வந்து ஆழமாக சிந்திங்க, உண்மையாக தேடுங்க. நிச்சயமாக நீங்கள் பதிலை கண்டடைவீர்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யுவர் டைம். நேரம் எடுத்து இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ.